மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை மார்கழி 2ஆம் நாள் 2வது பாடல். பாசம் பரஞ்சோதிக்கு. அருட்பெரும் ஜோதியை பாடிக்கொண்டே பெண்கள் மற்றொரு தோழியின் வீட்டுக்கு போகிறார்கள். அவள் இவர்களோடு அளவலாவும் போதெல்லாம் சிவபெருமானுடைய அருளையும் அன்பையும் குறித்த கதைகளை எவ்வளவோ ஆசையோடு சொல்லிக் கொண்டிருப்பாள். அப்படிப்பட்டவள் இப்போது எதிர்கொண்டு வந்து நம்மோடு கலந்து கொள்ளவில்லையே என்று கருதுகிறார்கள் பஜனை செய்து கொண்டு வரும் பெண்கள். இரவும் பகலும் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் தன் பாசம் பரஞ்சோதிக்குத்தான் என்பது புலப்பட பேசிக்கொண்டிருந்தவள் இப்போது இப்படி உறங்கி கிடக்கலாமா? எனவே தோழி பெண்கள் கேட்கிறார்கள், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. பாசமெல்லாம் பரஞ்சோதிக்கே உரியது என்று உறுதி பூண்டிருந்தது உண்மையானால் இந்த படுக்கைக்குத்தான் எப்போது இவ்வளவு நேசம் செலுத்த தொடங்கினாய் என்று கேட்டு சிரிக்கிறார்கள். இக்கருத்தை பெண்களின் பிரதிநிதியாக ஒருத்தி வெளியிட பலரும் தங்கள் பரிகாச சிரிப்பால் இக்கருத்தை ஆதரிக்கிறார்கள் என்று கருதலாம். நேரிழையாய் ஆபரணம் பூண்ட அழகியே என்று கூவி அழைத்து பேசுகிறார்கள். நேராக இலைநூல் பிடித்தது போல் பேசுகிறவள் அவள் என்ற குறிப்பையும் இந்த வெளியில் காணலாம். அவளும் உடனே எதிரம்பு போடுவது போல் நீரிழையீர் நேரிழையீர் என்று இவர்களை எதிர்த்து பதில் சொல்லுகிறாள். உண்மையில் அவள் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, புறப்பட தயாராக இருந்தவள்தான். இவர்களைப் போல் அவ்வளவு நகைச்சுவை இல்லாதவள். எனவே சீச்சி, இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ என்று பதில் சொல்லிக்கொண்டு வெளியே ஓடி வருகிறாள். என்ன விளையாட்டு பேச்சுக்கள்! இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு இதுவா சமயம் என்று இடித்துரைத்து ஆத்திரமாக வருகிறவளின் மனநிலையை சீச்சி என்பதுதான் எவ்வளவு யதார்த்தமாக்கி விட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே வந்து கொஞ்சம் சடையாக முகத்தை தொங்கவிட்டு கொண்டு நிற்கும் தோழியை பார்த்ததும் அவளை இன்னும் கிண்டல் செய்ய வேண்டுமென்று தோன்றுகிறது மற்ற பெண்களுக்கு. அவர்கள் பளிச்சென்று சிரிப்பை அடக்கிக் கொள்கிறார்கள். தாங்களும் அவளைப் போல் முகத்தை தொங்கவிட்டுக் கொள்கிறார்கள். தங்கள் விளையாட்டு புத்திக்கு வருந்துகிறவர்களைப் போல் தாழ்ந்த குரலில் பேசுகிறார்கள். விண்ணோர்கள் ஏத்துவதற்கும் அஞ்சுகிற மலரடிகள் அல்லவா இறைவனது திருவடிகள் என்று தொடங்குகிறாள் ஒருத்தி. இப்படி தொடங்கும் போதே பக்தி உணர்ச்சி பெரிதும் ஆட்கொண்டு விடுகிறது. தேவர்களையும் கூசச் செய்யும் மலர்பாதத்தை அடி ஜோதியை நமக்கு தந்தருள்வதற்காக வந்தருளும் பெருமான் அல்லவா என்கிறாள். சிவலோக நாதனாக இருக்கும் ஆண்டவனையே தெள்ளை கூத்தனுமாகிய நடராஜபெருமானாகிய தன் திருவடிகளை திருவருளுக்கு அறிகுறியாக வழங்க வந்திருக்கின்றானாம். அப்பேற்பட்ட ஈசனுக்கு செலுத்த வேண்டிய அன்பு என்றால் அது சாமானியமா? அந்த அன்பின் தன்மை என்ன, எங்கள் தன்மை என்ன? இப்படி சொல்ல வந்தவள், அத்தகைய அன்பு உன்னை போல் எங்களுக்கு வருமா என்று குறிப்புடன் பேசி முடித்து தங்களையே இகழ்கின்றவர்களைப் போல அவளையும் மறுபடி பரிகசித்து சிரிக்கிறாள் என்று ஊகிக்கலாம். கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தொல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய் என்று வரும் முடிவுரைகளை கூர்ந்து கவனிக்கத்தக்கது. ஈசனார்க்கு அன்பு எத்தன்மையுடையது என்றவள் யாமார் என்று தங்களையே பரிகசித்து கொண்டவள் போல் தோழியை பரிகசிக்கிறாள் என்ற யூகம் பொருத்தமானதே. கடைசியாக ஈசனார்க்கு அன்புவார் என்று சொல்லிவிட்டு யாமார் என்று சொல்லும் பொழுது பக்தி குரல் பரிசாக பரிகாச குரலாக ஓரளவு மாறுகிறது. வீண் பேச்சில் காலம் கழிப்பதாக என்று உள்ளே இருந்து வந்த தலைவியையும் வெளியே இருக்கும் தோழிகளையும் ஒருங்கே பரிகசிக்கிறாள், குறுக்கிட்டு பேசுகிறவள் என்று கருதுவதிலும் தவறொன்றுமில்லை. இத்தகைய பாடல்களை அபிநயத்துடன் ஓதி பார்ப்பது நலமாகும். இப்பாட்டிலும் பக்தி உணர்ச்சியுடன் நகைச்சுவை சங்கமிக்க காண்கிறோம். அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி, இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாத
மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர் சீச்சி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். கூசு மலர்பாதம் என்பதில் அருமையும் தந்தருள வந்தருளும் என்பதில் எளிமையையும் குறிக்கப்படுகின்றன. முதல் பாட்டில் ஈசன் அருட்பெருஞ்சோதி, இங்கே பரஞ்சோதி. அந்த ஜோதி எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலையையும் இந்த ஜோதி எதற்கும் மேலான ஞான ஒளியையும் சுட்டிக்காட்டுவதாக கருதலாம். நன்றி.